என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகின்றது. இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் வராது. அடுத்தவர்கள் சொல்லி இதை தெரிந்து கொள்வதற்கு இந்த அம்மாவே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தை சுற்றி ஒருவர் வரும் பொழுது சில நேரங்களில் உனக்கே விழிப்பு தட்டுகின்றது. ஆனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. சில நேரங்களில் நீ சோதித்தும் பார்த்து இருக்கின்றாய். என்ன சத்தம் கேட்கின்றது, வெளியில் ஏதோ உருட்டுவது போல சத்தம் கேட்கின்றது என்று எட்டி பார்த்திருக்கின்றாய். சரி, பூனைதானே என்று சொல்லி என் பிள்ளை நீ வந்து படுத்து உறங்கி இருக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே? உன்னுடைய குடும்பத்திற்குள் நடக்கின்ற சில விஷயங்களை ஒருவர் நோட்டமிட வேண்டும் என்று நினைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இங்கு என்ன நடக்கின்றது, இதன் மூலமாக எப்படி இவர்கள் வாழ்க்கையில் நமக்கெடுதலை நினைக்கலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் செய்வினைகளை வைக்கலாமா? இங்கு நாம் செய்வினைகள் வைத்தால் அது வேலை செய்யுமா? இங்கே தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றதா என்பதை சோதித்து பார்க்கத்தான் நினைக்கின்றார்கள். இதற்காக தினம் அவர்கள் உன் இல்லத்தை நோட்டமிட்டு வருகின்றார்கள். இதில் இன்னொரு காரணமும் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அவர்களுக்கு இதை செய்வதற்கு மனதில் தைரியம் துளியளவும் இல்லை. ஆனால் இதை எப்படியும் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கின்றது. அதற்காக சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, சாதாரண வேளைகளில் உன்னோடு இருக்கக்கூடிய ஒருவர்தான் இது போன்ற செயல்களை செய்கின்றார். சாதாரண வேளைகளில் உன்னோடு இருக்கக்கூடிய ஒருவர்தான் இது போன்ற செயல்களை செய்கின்றார் என்றால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என் தங்கமே? இன்றைய சூழ்நிலை, மனிதர்களின் நிலை இதுதானே. உடன் இருந்து கொண்டு யார் ஒருவர் எல்லா விஷயங்களை அவர்தானே இது போன்ற செயல்களை செய்ய துணிகின்றார்கள். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. இவர் தினமும் வந்து அங்கே என்ன நடக்கின்றது என்று எட்டிப்பார்க்க முயற்சிகளை செய்கின்றார். இரவு நேரமானதால் அங்கு எதுவும் தேய்வதில்லை. செய்வினைகளை செய்தால் இவர்கள் இல்லத்தில் எங்கே போட்டு வைக்கலாம், எந்த இடத்தில் வைக்கலாம் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இது போன்று இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தினால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா என் தங்கமே? நமக்கு செய்வினைகள் செய்வதற்கு யாரும் இல்லை. நம்மை கெடுக்கின்ற அளவிற்கு யார் இருக்கப் போகின்றார்கள் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் சொல்லி இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு சிறிதளவும் பிடிக்கவில்லை. அவர்கள் மனம் முழுக்க வயிற்றெரிச்சல்தான் அதிகமாக இருக்கின்றது. எப்படியும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களை விட நீ எங்கே மேலே சென்று விடுவாயோ என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் ஏதேனும் ஒரு கெடுதலை செய்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இப்படி அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் தான் இது போன்ற செய்வினைகள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு தெரியவில்லை. செய்வினைகள் என்பதை அத்தனை சுலபமாக யாருக்கும் செய்துவிட முடியாது. செய்கின்ற வினை மீண்டும் தனக்கே திரும்பி வந்து விடும் என்று. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று இன்னொருவருக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பது தவமா? ஆனால் இவர்கள் இது போன்று செய்ய துணிந்து விட்டார்கள் அல்லவா? அதனால் இந்த தாயானவள் அவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன். என் பிள்ளையே, இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக அவர்கள் நோட்டமிட வரத்தான் போகின்றார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு வியாதி போன்று.
எப்படியும் அழித்துவிட வேண்டும், எப்படியும் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து தினமும் அங்கே நோட்டமிட்டு அல்லவா சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, இன்று அவர்கள் வருகின்ற இந்த நேரமானது இனி வாழ்நாளிலேயே அவர்கள் மறக்க மாட்டார்கள். என் பிள்ளை, நான் இன்று அவர்களை அடிக்கின்ற அடியில் நாளை அவர்கள் யார் என்று உன்னால் அடையாளம் காண முடியும். எப்படி தெரியுமா? யார் ஒருவர், அதுவும் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன்னிடத்தில் வந்து நாளை விடியலிலேயே அதிகமாக எனக்கு மிகவும் தலைவலிக்கிறது என்று சொல்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, நான் சொல்வது போல இவர்கள் தினமும் உன் இல்லத்தை இரவு நேரத்தில் வந்து நோட்டமிட்டு செல்கின்றார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. இவர்கள் எப்பொழுதுமே உனக்கு தீவினைகளை செய்ய உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வருபவர்கள். அவர்களின் மனது எப்பொழுதும் உன் இல்லத்தையே சுற்றி சுற்றிதான் இருக்கும். இரவு நேரங்களில்தான் உன்னுடைய மனதிற்குள்ளேயே அல்லது தன்னுடைய கனவிற்குள்ளேயே உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதையும் அங்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களை பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருப்பார்கள். இதை நீ இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாளைய விடியலில் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன்னிடம் வந்து அவர்களுக்கு உடலில் எந்த பிரச்சனைகளும் இல்லை, திடீரென்று தலைவலிக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு தெய்வம்தான் தண்டனை கொடுத்திருக்கின்றது. இது போன்ற தலைவலிகளை கொடுப்பதன் மூலமாக அவர்களால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற கெடுதல்களை பற்றி யோசிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் நாம் இவர்களை பற்றி இப்படியெல்லாம் சிந்தித்ததனால்தான் தெய்வம் நமக்கு இது போன்ற மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது என்று எண்ணி அவர்கள் திருந்துவார்கள். என் பிள்ளையே, இது அவர்கள் திருந்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற முதல் வாய்ப்புதான். இந்த வாழ்க்கையில் உனக்கென்று செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு முறை இந்த தாயானவள் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த செயலை நீ செய்ய நினைப்பாயானால் நிச்சயமாக உனக்கு பயம் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்காது. மாறாக உன் வாழ்க்கையை பற்றிய கவலையும் உனக்கு இருக்காது. இந்த தாயானவள் அத்தனை சுலபமாக எல்லாம் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கு அத்தனை எளிதாக மன்னிப்பினை கொடுத்துவிட மாட்டேன். வாய்ப்புகள் கொடுத்தும் திருந்தாதவர்கள் இல்லை என்றால் எல்லோருக்குமே அவர்களின் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் போய்விடும். தெய்வத்தின் மீது இருக்கின்ற பயம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் என் தங்கமே. அதனால் யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதை நிச்சயமாக சரி செய்வதற்கு நம் அம்மா இருக்கின்றாள் என்று நீ உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. தவறுகள் செய்தவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீறினால் இதுதான் அவர்களுக்கு நடக்கும். என் தங்கமே, நீ நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். தெய்வம் துணை இருக்கிறது என்பதனால் எந்த விஷயத்தையும் செய்துவிடலாம் என்று நினைக்காதே என் தங்கமே. தெய்வம் உனக்கு துணை நிற்பது உன்னை காப்பாற்றுவதற்காக, அதுவும் நீ செய்கின்ற நியாயமான செயல்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக. இந்த செயலிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றி பெற வேண்டுமானால் உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நீ எப்பொழுதுமே துரோகத்தை செய்யாதே. அவர்கள்